எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல அதிகார நேரத்துக்காக நன்றியோடுமே துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு விஷயங்களுடைய கர்த்தாவே, நம்முடைய மக்களோடு சேர்ந்த அற்ப நேரம் நம்முடைய பாதத்தில் இருக்கவும், நம்மை துதிக்கவும், செபிக்கவும், நீங்கள் செய்த நன்மைகளை நினைக்கவும், நன்றி சொல்லவும் ஆண்டவரே எங்களுக்கு இந்த பாக்கியனை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். தமிழகத்திலும் இந்தியாவிலும் இந்தியாவுக்கு வெளியிலுமாய் இருந்து என்னோடு கூட விசுவாசத்தோடு இருந்து செபிக்கிறேன். ஆண்டவரே, உண்மையுள்ள பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் குடும்பமாக அனுங்கிரகித்து நீர் ஆசீர்வதிக்கும்படி அப்பாவோட நாமத்தை நான் செபிக்கிறேன். இந்த பிரேயர் டீமில் இருக்கிற ஒருவருக்கும் ஒரு கேடோ கெடுதியோ கண்ணீரோ வரக்கூடாதப்பா. இதில் அநேக பிள்ளைகள் வியாதிப்பட்டவங்கள் உண்டு, மரணத்தோடு போராடுகிற மக்கள் உண்டு, கொடுமையான வியாதியுள்ள மக்கள் உண்டு, மன கஷ்டம் உள்ள மக்கள் உண்டு, யாராலே உதவி செய்ய முடியாமல் கைவிடப்பட்ட மக்கள் உண்டு, பலவீனர் உண்டப்பா, நொந்து வெந்திருக்கிற மக்கள் உண்டப்பா, காயப்பட்டவங்கள் உண்டப்பா. ஒருவராலையும் தேற்றக்கூடாத பிள்ளைகள் இந்த ஜெபத்திலே உண்டு கர்த்தாவே. எல்லாராலும் வெறுக்கப்பட்டவங்கள், கைவிடப்பட்டவங்கள், யாருக்கும் வேண்டாதவர்கள் இந்த ஜெபத்திலே உண்டேசப்பா. அவங்களை எல்லாம் மார்போடு நீர் அணைத்துக் கொள்வீராக. ஒருவரே நீர் மறக்கக்கூடாது, கைவிடக்கூடாதப்பா. நீங்க ஒருத்தர் எங்களுக்கு போதும். நீங்க இருந்தால் எங்களுக்கு எல்லாமே இருக்கிறதுக்கு சமம் அப்பா. ஆனபடி நம்முடைய கருத்துல என்னுடைய மக்களை எல்லாரும் தருகிறோம். அன்றைய அவங்க தேசத்தில் எங்க இருந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும், நம்முடைய கண்ணை அவங்க மேல் பாமி நோக்கமாய் இருக்கட்டும். நம்முடைய கரம் அவங்களுக்கு அனுகூலமாய் நீட்டப்படட்டும். நம்முடைய மகத்துவம் அவங்களுடைய வாழ்க்கையில் இப்ப வெளிப்படட்டும். நம்முடைய சந்தோஷமும் சமாதானமும் அவர்களை இப்ப அனுபவிக்கட்டும். நம்முடைய வெளியேறப்பட்ட கரம் என் மக்களை இப்ப தொடும். அவருடைய குடும்பத்தில் நம்முடைய அசைவாடுதல் என் பிள்ளைகள் அனுபவிக்கட்டும். அவருடைய துக்க நாட்கள் முடியட்டும். சந்தோஷம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், மனநிம்மதி உண்டாகட்டும். ஆண்டவரே, நம்முடைய மகத்துவம் உள்ள கருத்தின் கிரியைகள் என் பிள்ளைகளை இப்ப அனுபவிக்கட்டும். எல்லாரும் திருப்பாதத்தில் ஒப்பு கொடுத்து அனுங்கிரகித்து ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். அடியானை பலப்படுத்தும் கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டோட பரிசுத்தமுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எம்ஏஜி ஹாஸ்பிட்டல் வாய்ஸ் மூலம் என்னோடு கூட ஜெபத்தில் வந்திருக்கிற அனைவரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். தேவன் நிச்சயம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய குறைகள் எல்லாம் நிவர்த்தி செய்வார். உங்களை கைவிட மாட்டார். இன்னைக்கு நம்முடைய ஜெபம் ஆரம்பித்து 1192 நாளை காண கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இதுவரைக்கும் தெய்வம் நம்மளை நடத்தினார். ஒருபோதும் கைவிடாத தெய்வம் நம்ம கூடவே இருக்கிறார். அவர் நம்மளை நடத்துவார். ஒரு சில வார்த்தைகள் வாசித்து நமக்கு செபிக்கலாம். நீதிமொழியின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 16, 17, 18 3 வசனங்கள், சின்ன வசனங்கள் தான். அது நம்ம இப்ப தியானிக்க போறோம். நீதிமொழி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது 23ஆம் அதிகாரத்தினுடைய 16, 17, 18 வசனம். உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் உன் உள்ளந்தெரியங்கள், என் உள்ளந்தெரியங்கள் மகிழும். என் ஆண்டு சொல்றது பாருங்களேன். நம்முடைய உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் ஆண்டு சொல்றாங்க, என் உள்ளந்தெரியங்கள் மகிழும். ஆண்டோடைய உள்ளம் மகிழுமா? அப்போ நம்ம செம்மையானவர்களை பேசாம நமக்கு இஷ்டமானதை பேசினால் ஆண்டோட உள்ள நொறுங்கி போயிடும், நொந்து போயிடும். அப்படியானால் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஊழியக்காரும் அறிய வேண்டியது, ஆண்டவரை நீங்கள் மகிழ வைக்க கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரை மகிழ வைத்தால் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் சந்தோஷம் தாங்க. சொல்ற பாருங்க, உன் உதடுகள் செம்மையானவர்களை பேசினால் என் உள்ளந்தெரியங்கள் மகிழும். என் மனதே உன் மனதை பாவிகள் மேல் பொறாம கொள்ள விடாது என்று சொல்றாங்க. நம்முடைய மனதை பாவிகள் மேல் பொறாம கொள்ள விடாது. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடிரி. எந்த மனுஷன் பாவம் செய்தா செய்துட்டு போட்டும், எவன் அக்கிரமம் செய்தா செய்துட்டு போட்டும், எவன் என்ன தப்பு செய்ய நான் போட்டும், 30 அவன் தண்ணி குடிச்சு ஆகணும், விட்டுருங்க. ஆனா அவன் மேல் நீ பொறாம கொள்ளக்கூடாது என்று சொல்ற பாருங்க. ஆமீன். என் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் மனதை பாவிகளின் மேல் பொறாம கொள்ள விடாது. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடிரி. இந்த காரியத்தை நீங்க செய்யும் பொழுது ஆண்டு சொல்ற பாருங்களேன், நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்ப எதனால நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வராம இருக்க காரணம் என்ன? நம்முடைய ஆசீர்வாதங்கள் தடைப்பட காரணம் என்ன? இவ்வளோ காலங்கள் ஜெபித்தும் நமக்கு ஒரு பதில் வராம இருக்க காரணம் என்ன? நம்முடைய மிஸ்டேக்கு தான். ஏன்னு கேட்டா, நம்முடைய உதடுகள் செம்மையானவர்களை பேசுறது இல்லை. ஆண்டோட உள்ளத்தை நம்ம மகிழ வைக்கிறது கிடையாது. 2வது, உன் மனதை பாவிகள் மேலே பொறாம கொள்ள விடாது. நமக்கு அதுதான் அதிகம் நமக்கு இருக்குது. நம்ம பார்க்கறதெல்லாம் வெளுத்தெல்லாம் பாரு நினைச்ச மாதிரி சிலரை நம்ம நேசிக்கிறோம், சிலரை நம்ம பாவிகளை பார்க்கிறோம், அவங்களை குற்றவாளிகளை பார்க்கிறோம், அவங்களுக்கு மார்க் போடுறோம். இது ஒன்றும் ஆண்டவருக்கு பிரியமான காரியம் அல்ல. உன் மனதை பாவிகள் மேல் பொறாம கொள்ள விடாது. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடிரி. அப்ப தேவனை பற்றும் பயமுள்ள ஒரு மனுஷன் நிச்சயமாகவே அந்த மேல் சொல்ல வார்த்தைகள் எல்லாம் செய்ய மாட்டான். அந்த செயல் அவன் வாழ்க்கையில் இருக்காது. அப்படி நீ செய்கிறது உண்டானால் நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. பொதுவாகவே
அந்த 18ஆம் வசனம் தான் எல்லா பாஸ்டர்ஸும் விசுவாசிகள் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த 18ஆம் வசனம் நடக்கணுங்கி மேலே அந்த 2 வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். அது கீழ்ப்படிந்தா தான் கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்வாராக. முடிவுண்டு, நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அதுபடி இன்னைக்கு இந்த ஆலோசனை கேட்டுட்டிருக்க நீங்கள் யாரு மேல் ஆகலும் நீங்கள் பொறாமப்படுகிறது உண்டானால், அல்லது செம்மையான வார்த்தைகளை பேசாம இஷ்டமுள்ள வார்த்தைகள் நீங்க பேசுறது உண்டானால் ஆண்டவரை காயப்படுத்துறீங்க, அவரை துக்கப்படுத்துறீங்க. அவர் மூலம் உங்களுக்கு வர வேண்டிய சகல நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் ஜெபத்தினுடைய பதிலும் தடைப்பட்டு போகுது. அப்போ நம்ம தான் காரணம். நம்மளோட ஜெபம் பரலோகம் செல்லாம, நம்மளோட ஜெபம் பரலோகம் அங்கீகரிக்காம, பரத்திலும் தான் நமக்கு பதில் வரணும். வேற எங்கேருந்து பதில் வராது. அங்கேருந்து பதில் வராம இத்தனை காலங்களா, சிலரெல்லாம் வருஷ கணக்கா சில விஷயங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. விடுதலை கிடையாது, விடுதலை கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் என்று கேட்கும்போது ஆண்டவர் செகடன் அல்ல, ஜெபம் கேட்கப்படாதவர் அல்ல, கிரியை செய்யக்கூடிய தன்மை இல்லாதவர் அல்ல, செத்து போன கடவுள் அல்ல. அவர் இன்னைக்கும் பலனுள்ளவராய், ஜீவனுள்ளவராய், வல்லமை உள்ளவராய் அவர் இருக்கிறார். கேட்கிறேன், கரம் குறுகிட்டோன்னு கேட்கிறார். இன்னோட கரம் குறுகில்ல, அவரோட கண்கள் குருடாவில்லை, காது மந்தமாய் போவில்லை. அவர் இன்னும் ஜீவனோட தான் இருக்கிறாங்க. அவரால் எதையும் செய்ய முடியும். அப்படியானால் உங்க வாழ்க்கையில் ஒரு வெற்றி, ஒரு விடுதல், ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம், செழிப்பு, நீங்கள் விரும்புறதை காட்டிலும் மேலான நன்மைகள் உங்களுக்கு உண்டாக வேண்டுமானால் உன் உதடுகள் செம்மையானவர்களை பேசணும். உன் உள்ளந்தெரியங்கள் மகிழ்ந்து கொண்டே, ஆண்டோட உள்ளத்தை நீங்க மகிழ வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். உங்களுடைய ஒவ்வொரு பேச்சையும் அவரை காயப்படுத்தக்கூடாது, அவரை துக்கப்படுத்தக்கூடாது, அவருடைய உள்ளத்தை மகிழ வைக்கணும். 2ஆமത്തെ காரியம், உன் மனதை பாவிகள் மேல் பொறாம கொள்ள விடாது. இன்னைக்கு எல்லாருக்கும் பொறாம தான், எரிச்சல் தான், வயிற்றெரிச்சல் தான். அந்த பொறாமை யாரு மேலும் கொள்ளாத. அவங்க நல்லா இருந்தாலும் கெட்டு போனாலும் நீங்க வந்து ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சு ஜெபிக்கணுமே தவிர யாரு மேலும் வயிற்றெரிச்சல் பொறாம நீங்க கொள்ளக்கூடாது. கொண்டால் உனக்கு வர வேண்டிய நன்மை தடுத்து நிறுத்துது, உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் தடுத்து நிறுத்தப்படுகிறது. அது கடன் கொடுக்க கூடாது. உன் மனதை பாவிகள் மேல் பொறாம கொள்ள விடாது. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. இந்த பயத்தோடு இருந்தால் நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ எதுக்காக ஜெபம் பண்ணி காத்திருந்து பதில் வராம இருக்கிறேனோ இன்றைக்கு அதுக்கு பதில் வருமா? நிச்சயமா பதில் வருமா? நீங்க வெக்கப்பட்ட போது கர்த்தர் விட மாட்டாங்களா? ஒருபோது உங்களை விட மாட்டாங்களா? நம்பிக்கை உங்களுக்கு உண்டா? அந்த விசுவாசம் உங்களுக்கு உண்டா? அப்படியான இப்போ உங்களுக்கு புத்தி உள்ள உங்களுக்கு புரியும், என்னோட வாழ்க்கையில பதில் வராம இருக்க காரணம் இதுதான், ஆண்டவரால் அல்ல, என்னோட மிஸ்டேக்கு தான். நான் இந்த சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டோம், அவருடைய உள்ளத்தை நான் மகிழ வைக்கிறது இல்லை, அதுக்கேற்ற மாதிரி நான் நடக்கிற செம்மையான வார்த்தை என் வாயிலே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமீன். அது மாத்திரமல்ல, என் மனதை நான் பாவிகள் மேலே பொறாம கொண்டுட்டே இருக்கிற பொறாமதான் என்னை பிடித்திருக்குது, வயிற்றெரிச்சல் என்னை பிடித்திருக்குது. அது நிமித்தமாகவே நன்மையான ஆசீர்வாதம் உன் வாழ்க்கை விட்டு போகுது. அனுபவிக்க வேண்டிய நன்மைகள் உன்னை விட்டு போகுது. நாடோறு நீ கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. அப்படி இருந்தா நிச்சயமாக உனக்கு முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. எந்த மலை போன்ற பிரச்சனைக்கும் அப்பா பரிகாரம் தருவார். எந்த பதில் வராத விஷயத்துக்கும் அப்பா பதில் தருவார். அவரால கூடாத காரியம் உலகத்தில் ஒன்றும் இல்லை. உங்களால நம்ப முடியுமா? நம்ம இப்ப ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல கர்த்தாவே, இந்த நீதிமொழியின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்கள் எங்களை சிந்திக்க வைக்கிறதுக்காக நன்றி, தியானிக்க வைத்ததுக்காக ஸ்தோத்திரம். அது கேட்கக்கூடிய, கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும், நம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் இப்பொழுது வேதத்தை எடுக்கட்டும், வேதத்தை திறந்து இந்த வசனத்தை கண்ணால் அவங்க பார்க்கட்டும். ஆண்டவரே, இந்த ஜெபம் முடிந்தாலும் மறுபடியும் அந்த வார்த்தை அவங்க படிக்கட்டும், அதுக்கு அவங்க கீழ்ப்படியட்டும், அவங்களை அதுக்காக விட்டு கொடுக்கட்டும். அவங்களோட வாழ்க்கையில ஆண்டவர் நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்ன அந்த வார்த்தை என் மக்கள் ஏற்றெடுக்கட்டும். எனக்கு இன்னைக்கு முடிவுண்டு, என் நம்பிக்கை வீண் போவதில்லை என்ற அந்த தைரியம் என் மக்களுக்கு இதை கொண்டு வாங்கப்பா. அதுக்காக நான் செபிக்கிறோம். தேவன் அதை செய்ய போறதுக்காக நன்றி அப்பா. இதை கேட்கும்போது யாரும் தன் உள்ளத்தை கடினப்படுத்தக்கூடாது, யாரும் தன் காதுகளை திருப்பக்கூடாது, மந்தமாய் போகக்கூடாது, கீழ்ப்படியாம போகக்கூடாது. ஐயோ, என்னோட மிஸ்டேக் தான், என் உதடுகள் செம்மையானதை பேசுகிறது இல்லை, அவருடைய உள்ளத்தை நான் மகிழ வைக்கிறது இல்லை, என் மனதை நான் பாவிகள் மேல் பொறாம கொண்டுட்டு இருக்கிறேன். ஆமே, நாடோறும் கர்த்தரை நான் பற்றும் பயத்தோடு நான் இருக்கிறது இல்லை. எனக்கு போதித்த வழி நான் போறேன், இஷ்டமா நான் பேசுறேன், இஷ்டமா நான் நடக்கிறேன், இஷ்டமுள்ளவர் நான் சிநேகிக்கிறேன், மற்றவங்களை நான் பகைக்கிறேன், அவங்களை குற்றவாளிகளை நான் பார்க்கிறேன், அவங்களுடைய குறைகளும் குற்றங்களும் நான் பேசிட்டு நடக்கிறேன், நான் கெடுதி செய்கிறேன், நான் துரோகம் பண்றேன், சபைக்கு நான் துரோகம் பண்றேன், மக்களுக்கு நான் துரோகம் பண்றேன், ஆண்டவருக்கு துரோகம் பண்றேன். எப்படி கர்த்தருக்கு பதில் தருவாங்க? இந்த ஆலோசனை கேட்கும்போது உட்காருங்க, முழங்கால் படியிடுங்க, உங்களையும் வசனத்தையும் வச்சு ஆராய்ந்து பாருங்க.
ஆண்டவரே சமூகத்தில் இந்த வசனத்தை வச்சு படிச்சு தியானிங்க. ஆண்டவரே இதுதானே எனக்கு காரணம், எனக்கு தெரியாம போச்சேப்பா. இன்னைக்கு ஆவியானவர் எனக்கு எச்சரிக்கிறார். நான் இன்னைக்கு ஆவியானோட சத்தத்துக்கு செவி கொடுத்து நான் முழங்கால் படியிடுகிறது உண்டானால், அவருக்கு முன்பாக நான் பணிந்து குனிகிறது உண்டானால், எனக்கு இன்னைக்கு நிச்சயமாகவே முடிவுண்டுன்னு சொன்னீரே, என் நம்பிக்கை வீண் போக மாட்டேன் சொன்னீரே, அது எனக்கு இன்னைக்கு நடக்கணும். நான் எதிர்பார்க்கிறது, நான் நம்புகிறது அவரால் வரும், அவர் எனக்கு அது தரும் என்ற நம்பிக்கை என் மக்களுக்கு உண்டாகட்டும். ஒருவரும் தளர்ந்து போக விடக்கூடாது, ஒருவரும் பதறி போக விடக்கூடாது, ஒருவரும் கைவிடப்பட்டு போகக்கூடாது, ஒருவரும் நாணித்து வெட்கப்பட அனுமதிக்க கூடாது, ஒருவரும் சோர்ந்து போக விடக்கூடாது, ஒருவரும் மனம் பதறி போக விடக்கூடாது, ஒருவரும் பின்னிட்டு போக நீ அனுமதிக்க கூடாதப்பா. இந்த வார்த்தைகளை நம்பி கர்த்தருடைய பாதத்திட்டங்களை முற்றுமாய் விட்டு கொடுத்து தாழ்த்தி செபித்து அந்த சகல மகிமையும் இன்றைக்கு நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாத சொன்ன அந்த வார்த்தையின்படி பிள்ளைகள் நம்புகிறது அவரால் வரட்டும் அப்பா. நாங்கள் நம்புகிறது உம்மால வரும், நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். நீதிமான் விரும்புவதவனுக்கு கொடுக்கும் சொன்னீரே, என் பிள்ளைகளுக்கு கொடுங்க இயேசுவின் நாமத்தினால. ஒருவரும் ஜெபத்துக்கு பதில் இல்லாம போகக்கூடாது, ஒருவரும் வெட்கப்படக்கூடாது, ஒருவரும் நாணித்து போகக்கூடாது. எத்தனையோ காலங்களாக ஜெபித்திருக்கலாம். ஆண்டவரே உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, ஏற நாள் கழிந்தாலும் திரும்பி திரும்பி சொன்ன கர்த்தர் எங்கட கண்ணீருக்கும் எங்க மன்றாட்டுக்கும் கர்த்தாவே நீ பதில் கொடுத்து என் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. யாராருக்கெல்லாம் பதில் வராம தடைப்பட்டு இருக்கிறதோ, யாரெல்லாம் நொந்து வெந்து போய் இருக்கிறேனோ, யாரெல்லாம் வேதனைப்பட்டு கலங்குறேனோ, யாரெல்லாம் பதறி போய் நிற்கிறேனோ, ஐயோ என் ஜெபத்துக்கு பதில் இல்லையே, கடவுள் இருக்கிறாரா, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, எத்தனையோ கண்ணீர் விட்டும் எவ்வளவோ கதறி ஜெபித்தும் எனக்கு ஒரு பதில் இல்லையே என்று ஏங்குற பிள்ளையே, இந்த 16-17 வசனத்தை நீ செய்தாத்தாம், அந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தாத்தாம், உன் உதடுகள் செம்மையானதை பேசினாத்தாம், ஆமீன், ஆண்டோட உள்ளத்தை நீ மகிழ வைக்கிற அனுபவத்தை நீ வந்தாத்தாம், உன் மனதே பாவிகள் நீ பொறாம கொள்ளாம கொள்ள விடாது, ஆமீன், நாடோறும் கர்த்தரை நீ பற்றும் பயத்தோடு இருந்தாத்தான் உனக்கு நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது சொன்ன காரியம் நமக்கு பலிக்கும். ஆனபடி கர்த்தாவே என் பிள்ளைகள் இன்னைக்கு தலை குனியட்டும், தேவ சமூகத்தில் அவங்க தலை தாழ்த்தி தன்னை அர்ப்பணித்து, இதுதான் எனக்கு விஷயம் புரிஞ்சிச்சு, இனி நான் விடுதலை பெற்றுக்கொள்ளுவேன், நான் யாரு மேலும் பொறாம கொள்ள மாட்டேன், என் ஆண்டவருக்கு நான் சாட்சியா வாழ்வேன், என் ஆண்டவருக்கு உண்மையா நான் வாழ்வேன், ஒருவருக்கு நான் கெடுதி செய்ய மாட்டேன், ஒருவரை நான் காட்டி கொடுக்க மாட்டேன், ஒருவருக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன், ஒருவருடைய குற்றத்தையும் மற்றவங்களை பார்த்து நான் சொல்லி தேவநாமத்தை தூஷிக்கப்படுத்த மாட்டேன் சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கட்டும் அப்பா, தீர்மானம் எடுக்கட்டும். ஆண்டவருடைய மனதை மகிழ வைக்கிற அனுபவத்துக்குள்ள எங்களை கொண்டு வாங்க, உண்மை ஆனந்தத்தில் நிரப்புகிற நிலைமைகளை கொண்டு வாங்க. எங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு கிரியைகளும் பரலோகம் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மகிழ்ச்சியின் வாழ்க்கை எங்களுக்கு தாங்கப்பா. துஷ்டனுக்கு நாங்கள் அடிமை அடிக்க கூடாது, பாபத்துக்கு அடிமை அடிக்க கூடாது, உலகத்துக்கு அடிமை அடிக்க கூடாது, சாபத்துக்கு அடிமை அடிக்க கூடாது. தீராத வியாதிகள், தீராத பிரச்சனைகள், தீராத பலவீனங்கள், தீராத பாடுகள், காலங்களாக ஜெபித்தும் பதிலில்லாத விஷயங்கள், அதுக்கெல்லாம் இன்றைக்கு நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாத வார்த்தையின்படி அற்புதம் நடக்கட்டும், விடுதல் உண்டாகட்டும், மீட்பு உண்டாகட்டும். அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகள், காயப்பட்டு கிடக்கிற பிள்ளைகள், கைவிடப்பட்ட பிள்ளைகள், யாருக்கும் வேண்டாத தூக்கி எறியப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய கருத்தால் தாளாட்டி அவங்களுக்கு அற்புதத்தை செய்து அவங்களுடைய காயங்களை பொறுக்க வைத்து கட்ட வைத்து கண்ணீரை துடைத்து தேவ சமூகத்தில் ஆனந்தம் மகிழ்ச்சி கொடுத்து அவங்களை பலப்படுத்தி கால் ஒன்று நிற்க செய்ய உம்முடைய நாமத்தை நான் செபிக்கிறோம். தடைகள் மாறட்டும், சாபங்கள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், கண்ணிகள் மாறட்டும், கண்ணீர்கள் மாறட்டும், வேதனைகள் அழியட்டும், வறுமைகள் பட்டினிகள் தீரட்டும், வியாதி பலகீனங்கள் மறையட்டும், பூர்ண விடுதல், பூர்ண சமாதானம், பூர்ண சந்தோஷம், ஒரு மனமகிழ்ச்சி, ஒரு கம்பீரம் என் மக்களுக்கு கொடுங்கப்பா. ஒருவரே மறக்காதுங்க, ஒருவரே கைவிடாதுங்க, ஒருவரே தள்ளி களையாதுங்கப்பா. வேற யாரும் எங்களுக்கு இல்லை. உண்மை தவிர நீர் எங்களை கைவிட்டால் எங்களுக்கு கை கொடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. நீர் எங்களை வெறுத்து விட்டால் எங்களை நேசிப்பதுக்கு இந்த உலகத்துல யாரும் இல்லை. நீர் எங்களுக்கு உதவி செய்யாவிட்டால் எங்களோட வாழ்க்கையே முடிஞ்சதப்பா. நாங்க இந்த உலகத்தில் வாழ்ந்து புண்ணியம் இல்லை. தயவு செய்து எங்களுடைய இரக்கம் பாராட்டுங்க, எங்களை மன்னித்துக் கொள்ளுங்க, எங்களுடைய குற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, எங்களோடு இறங்கி வந்து உதவி செய்யுங்கப்பா. எங்களை மறக்க கூடாது, எங்களை மறக்க கூடாது, எங்களை மறக்க கூடாது, எங்களை கைவிடக்கூடாது. ஆண்டவரே எங்களை தள்ளிவிடக் கூடாதுப்பா. எத்தனையோ மக்கள் கடன் சாபத்தினால நொந்து உருகிறாங்கப்பா. தீராத வேதனைகள், தீராத கண்ணிகள், தீராத கஷ்டங்கள், நொந்து வெந்து சாகுறாங்கப்பா. ஒருவருக்கும் கேடு வர என் தேவன் சம்மதிக்க கூடாது, ஒருவரை கைவிட நீ தீர்மானிக்க கூடாது. கைவிட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் கை கொடுங்க, நாமத்தை மகிமைப்படுத்துங்க, பலத்தால் இடகட்டுங்க, கிருபைக்குள்ள என் மக்களை கொண்டு வாங்கப்பா. ஓ சட்டங்களின் நிழலில் என் மக்களை கொண்டு வைங்க, கண்மலின் வெடிப்பில் என் பிள்ளைகளை கொண்டு வைங்க, கருத்தால் என் பிள்ளைகளை மூடுங்கப்பா.
கண்ணீர்கள் மாறட்டும், சாபங்கள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும், கண்ணிகள் மாறட்டும், வறுமைகள் மாறட்டும், பட்டினிகள் மாறட்டும், எல்லா பாவ சாப நோய்கள், பலவீனங்கள், மரண பயங்கள் பிள்ளைகளை விட்டு மாறட்டும். சத்துனுடைய சகல தாக்குதல், சத்துனுடைய எல்லா தந்திரங்கள், சத்துனுடைய எல்லா கொடூரமான செயல்கள், வஞ்சிக்கிற ஆவிகள் என் பிள்ளைகளை விட்டு மாறட்டும். எல்லாருக்குள்ள தேவ பயம் கொடுங்கப்பா. உன் உதடுகள் செம்மையானவர்களை பேசினால் என் உள்ளந்தெரியங்கள் மகிழும் என்று சொன்னீரே. இன்னைக்கு இந்த ஜெபத்தை கேட்டு என் பிள்ளைகள் தங்களை தாழ்த்துவது பரலோகத்தில் உம்முடைய உள்ளம் மகிழணும் அப்பா. இந்த ஆலோசனை கேட்டு அன்றரை கீழ்ப்படுகிற மக்கள் நிமித்தம் உம்முடைய உள்ளம், முறிந்திருக்கிற உள்ளம் மகிழத்தக்க நிலைமையில் உதவி செய்யுங்க. என் மனதே பாவிகள் மேல், உன் மனதே பாவிகளை பொறாம கொள்ள விடாது. நீ நாடோறு கர்த்தரை பற்றும் பயத்தோடு இருன்னு சொன்னீர் அல்லவா, அந்த கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அப்படி நாங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது சொன்ன வாக்கு தத்தம் எங்களுக்கு நிவர்த்தியாகட்டும், நிவர்த்தியாகட்டும். காலங்களாக எங்களுக்கு கிடைக்காம இருந்தது, காலங்களாக கைவிட்டு போனது, காலங்களாக எங்களை விட்டு தூரம் போனது, எங்களோட கண்கள் கெட்டாதது, எங்க கைக்கு வராததெல்லாம் இன்னைக்கு என் மக்களுக்கு வந்து சேரட்டும். அவங்க மடியில் வந்து விழட்டும். அவங்களோட கருத்துல அதை கொடுங்க. அவங்களோட கண்ணீருக்கும் ஜெபத்துக்கும் மன்றாட்டுக்கும் பதில் கொடுத்து என் பிள்ளைகள் எல்லாம் நிலநிற்க உதவி செய்யுங்க. கைவிடாதுங்கப்பா, தள்ளி கலையாதுங்கப்பா, வேண்டா என்று வெறுத்து கைவிடக்கூடாது. கர்த்தாவே, நம்பி என் மக்களுக்காக உன் பாதத்தில் இருந்து மன்றிட்டு நான் கதறி ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஜெபம் அனுகிரகமாய், ஆசீர்வாதமாய், மனநிறைவாய், மகிழ்ச்சி அறிக்கட்டும். பகல் காலம் முழுவதும் என் பிள்ளைகளுக்கு ஒரு குறை இருக்க கூடாது. போகும் இடங்கள், வேலை செய்கிற இடங்கள், படிக்க போற இடங்கள், கர்த்தாவே பிரயாணத்துல என்னென்ன தொழில்களில எந்தெந்த காரியங்களுக்கு இன்னைக்கு என் பிள்ளைகள் பகலில் ஆண்டவரே ஆரம்பிக்கிறேனோ, பயணம் தொடங்குறேனோ, வேலைகள் செய்கிறேன், அங்க எல்லாம் உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும். ஒருவருக்கு ஒரு கேடு வரக்கூடாது. பகல் முழுவதும் உங்களுடைய மேகம் என் மக்களோடு கூட இருக்கட்டும், பாதுகாப்பு இருக்கட்டும். கரத்தில் கொடுத்து அனுகிரகித்து ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். சகல துதியும், சகல கனவும், சகல மகிமையும் நமக்கு ஒருவருக்கே நான் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். தயவு செய்து பெற்றோர்களே, மக்களே, ஊழியக்காரர்களே, பிதாக்களே, பிள்ளைகளே, இந்த வார்த்தை நல்லா உட்கார்ந்து படியுங்க. நீங்க இந்த ஜெபத்தை கேட்க உடனே பைபிளை எடுங்க, உட்கார்ந்து படியுங்க, பல வாட்டி படியுங்க. கர்த்தரோடு பேசுகிறோம். இதான் எனக்கு மிஸ்டேக், இப்பதான் எனக்கு புரிஞ்சது, இதான் நான் தப்பு பண்ணிட்டோம், என்னாலதான் எனக்கு பதில் வரல, என்னாலதான் நான் இப்படி ஆயிட்டோம் சொல்லி உணர்ந்தால் நிச்சயமா முடிவுண்டு. நம்பிக்கை வீண் போகாது. ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.